Hello. This is Kevin. This is my YouTube channel, Filmer Collective. ரொம்ப நாளாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட் பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஃபில்ம்ஸ் தான். ஸோ பேசிக்காக நான் ஒரு எடிட்டரு, அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கேன். ஸோ அதனால் நம்மளுக்கு தெரிஞ்சது ஃபில்ம்ஸ் தான். ஸோ ஃபில்ம்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி இன்றைக்கி ஒரு படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே ஒரு படத்தை பார்த்து ரிவ்யூ போட்டுடலான்னு கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் பிரதீப் ரங்கநாதன் நடித்த எல்ஐகே ரிலீஸ் ஆயிருந்தது, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஷோவே போயிட்டேன் காலையில். உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. படத்தோட ஷார்ட் ரிவ்யூ என்னென்னா, ஒரு சங்கர் சாரோட டைரக்ஷனில் விக்னேஷ் சிவனோட ஹியூமரில் ஒரு படம் வந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்ஐகே. நல்ல படம், இந்த வீக்கெண்டை போய் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம் தான். அவரோட ப்ரீவியஸ் ஃபில்மோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஆஃபாக இருந்தாலும் படம் வந்து நல்லாவே வந்திருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற ஒரு படம் தான், கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஸோ இப்போ லாங் ரிவ்யூவுக்கு போயிடலாம். 2040 இந்த வேர்ல்டு வந்து செட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ட்ரெய்லர்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த பெரியார் திடல் அந்த இதெல்லாம் எப்படி எப்படி மாறி இருக்குன்ற அந்த ட்ரெய்லர்லேயே கிராண்டியராக காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த வேர்ல்டில் எல்ஐகேன்னு சொல்லி ஒரு மேட்ச் மேக்கிங் ஆப் இருக்குது. ஸோ அது செம்ம ஃபேமஸாக இருக்குது. அது எந்த அளவுக்கு ஃபேமஸ்னால், நார்மல் பீப்புளெலாம் வந்து அவங்களோட பார்ட்னர்ஸை வந்து இந்த ஆப்பில் இருக்கிற ஸ்கோரை பொறுத்து தான் அவங்க சூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ஆப் ஃபேமஸாக இருக்குது. இப்படி ஒரு பக்கம் இருக்க, பசுமை உலகம்னு சொல்லி சீமான் அண்ணா வந்து ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு பசுமை உலகம்னு சொல்லி ஒரு இடத்த வந்து மெயின்டைன் பண்ணுறாரு. அங்கே வந்து ஃபோன்ஸு, இந்த நெட்வொர்க் எதுவுமே அலௌட் இல்லை. ஸோ இந்த டெக் உலகத்தில் வந்து தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள இந்த பசுமை உலகத்துக்கு அனுப்பிச்சு அந்த ஃபோன்ஸு இந்த நெட்வொர்க்லாம் இல்லாமல் அவங்கள வந்து நார்மல் ஹியூமன் பீயிங்காக ட்ரெயின் பண்ணுறது வந்து சீமான் அவரோட வேலை. அவரோட பையனாக தான் பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த பக்கம் பார்த்தா டெக் உலகத்தில் இருக்கிற கீர்த்தி செட்டி, அவங்க இந்த டெக்கு, இந்த லைக்ஸ், கமெண்ட்ஸ் இதுக்காகவே இந்த இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கிற மாதிரியான ஒரு பொண்ணு. ஸோ அவங்க வந்து பிரதீப்பை லவ் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் பில்ட் ஆகுது. இந்த ரெண்டு உலகத்தை தாண்டி அவங்களுக்கு நடுவில் இருக்க ஆர்ட்ஸை தாண்டி எப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்கன்றது தான் கதை. ரொம்ப சிம்பிளான கதை தான். பட் ஆனால் இதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஹியூமர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பிரதீப் ரங்கநாதன், யோகி பாபு, ஷாரா, எஸ்ஜே சூர்யா, அதுக்கப்புறம் ஆனந்த்ராஜ்னு எல்லாருமே அவங்கவுங்க பக்கத்துக்கு நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக சீமானோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்து பேசாமல் நீ சினிமாக்கே வந்துருனா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பட் அவருக்கு பெரிய ஆர்க் இல்லை படத்தில். லாஸ்ட்டில் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆனாலும் அவருக்கு பெரிய ஆர்க் இல்லாமல் முடிச்சது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ரவிவர்மனோட சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருந்துச்சு. என்னன்னா ரொம்ப நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ் நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா ரவிவர்மன் பண்ணாலே பொன்னியின் செல்வன், அந்நியன், ஸோ வேட்டையாடு விளையாடு அந்த மாதிரி படம் பண்ணவர். ஸோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் ஒர்க் தான் அவுட் ஆஃப் த பாக்ஸாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ஏன்னா ஃபியூச்சர்னு வந்துட்டாலே நம்மளுக்கு அந்த ஆர்ட் ஒர்க்கு, விஎஃப்எக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப உன்னிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆர்ட் ஒர்க் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு படத்திலே பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட்டாக ஆர்ட் ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் சில ட்ரோன் ஷாட்ஸ்லாம் ஆஃபாக இருந்துச்சு. என்னடா ஒரு கார்ட்டூனிஷ் மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சு. பட் மெயின் போர்ஷனில் படத்தில் எங்கெங்கெல்லாம் மெயினாக தேவைப்படுற அந்த போர்ஷன்ஸ்லாம் வந்து விஎஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தட் டீம். விக்னேஷ் சிவனுக்கு கண்டிப்பாக ஒரு சலாம் அடிக்கணும். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கான படங்கள் எடுக்கும்போது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ நம்ம பாஸ்டில் எடுக்கிற படங்கள் கூட நம்ம ஆர்ட் ஒர்க்கு இல்லை மினிமமாக ஃப்ரேம்ஸ் வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான படங்கள் வந்து நம்மளுக்கு இருக்கிற டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இது ஃபியூச்சர்னு நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப மெனக்கிட்டு இருக்காரு. ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் மெனக்கிட்டு இருக்காருன்றது நல்லா தெரியுது. ஸோ விக்னேஷ் சிவனுக்கு ஒரு பாராட்டுக்கள். மியூசிக் வைஸ் அனிருத் நல்லாவே பண்ணியிருந்தாரு. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தீமா தீமாவாக இருக்கட்டும், பட்டுமா சாங்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன எனக்குமே யாருமே இல்லை சாங்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம்ஸும் அந்த தீமா தீமாவோட பிஜிஎம்ஸே பிரித்து அங்கங்கே போட்டு மேட்ச் பண்ணிட்டாரு. பட் பெரிய லெவலில் பிஜிஎம்ஸ் வந்து நம்மளுக்கு நின்று பேசாதது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. எடிட்டிங் வைஸ் பிரதீப் ராகவ் பண்ணியிருக்காரு, ஸ்டார், லவ் டுடே பண்ணவர். ஸோ அவரோட ஒர்க் நீட்டாக இருந்துச்சு. படத்தோட ப்ளஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ மைனஸ் பற்றி பார்ப்போம். படத்தோட மெயின் மைனஸ் வந்து கீர்த்தி செட்டி அவங்களோட ஆக்டிங் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க டப்பிங்கும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறதுனா, எமோஷ்னல் சீன்ஸில் கூட சிரிச்சுட்டே அழுகுறாங்க.
எப்படி சார்பாட்ட பரம்பரை படத்தில் ஆர்யா அழுதுகிட்டே பேசுவார்ல. ஸோ அந்த மாதிரியான மெமரிஸ்லாம் நம்மளுக்கு வந்துச்சு. இந்த ரஜினி வந்து பொன்னியின் செல்வனில் சொல்லியிருப்பார்ல, இந்த ஸ்டாக் ஷாட்ஸ் கொஞ்சம் வச்சுருப்போம், அதெல்லாம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோன்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங் வந்து கீர்த்தி ஷெட்டி கொடுத்தது கொஞ்சம் வந்து டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. படம் விக்னேஸ்வரன் எல்லா இடத்துலையும் மெனக்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியுது. பட் ஸ்டோரி வைஸ் எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுறதுக்கு அவர் எந்த அளவுக்கு மெனக்கிட்டு இருக்காருன்றது எனக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு சில எமோஷ்னல் சீன்ஸ் நடக்குது, நம்மளால அது ஃபுல்லாக கனெக்ட் பண்ண முடியல. அனிருத்தோட பிஜிஎம் எலிவேட் பண்ணி அது மூலமாக தான் நம்ம ஏதோ ஒரு கனெக்ஷன் நம்ம இது பண்ணுறோமே தவிர ஜென்ரலாகவே நம்ம அவங்க மேலே ஒரு எம்பத்தி வர மாட்டேங்குது. ஸோ அது கொஞ்சம் அவர் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸே வந்து பிரதீப்போட ஆக்டிங் தான். பட் என்னன்னா அவர் இப்போ லவ் டுடேல ஒரு பிரதீப் பார்த்துருப்போம்ல, ஸோ அந்த கேரக்டர் தான் டிராகனில் நடித்த மாதிரியும் இருக்கும். நீங்கள் டியூட் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையுமே அதே மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் தான் அவர் கொடுத்துருக்காங்க. அதில் தான் அவர் நடிக்கவும் செஞ்சுருக்காரு. ஸோ அது நம்மளுக்கு பார்க்க வந்து ஒரு ஒரே கேரக்டரையே தான் நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் வருது. ஸோ அது ஃபியூச்சர்லேயும் அதே மாதிரி கேரக்டர்ஸ் அவர் எடுத்து நடிச்சார்னா அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ அதில் அவர் ஃபோக்கஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்றது என்னோட தாட்டாக இருக்குது. ஓவராலாக ஒரு நல்ல படம். 5க்கு 3.5 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். பிரதீப் வந்து அவரோட வின்னிங் ஸ்ட்ரிக்கை கண்டினியூ பண்ணுவார்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ கம்மிங் டேஸில் தெரியும். இப்போ தான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் அவர் எப்படி டேக் ஆஃப் ஆகுதா இந்த படம் அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படம், வாட்சபிள் ஃப்ளிக் தான், நம்ம போய் பார்க்கலாம். திஸ் இஸ் மை ரிவ்யூ ஃபார் எல்ஐகே. இப்போ தான் இதான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். ஸோ கொஞ்சம் கொலாராக தான் பேசியிருக்கேன்னு தெரியும். பட் அடுத்தடுத்த வீடியோஸில் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக சர்ப்ரைஸ் பண்ண விட்றாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.